ஆவிக்கண்ணா இங்கே பாரு, நான் உன்னை சொல்லிட்டு இருந்தேன்ல அண்ணா, மாற்று மாற்று கேரக்டரை மாற்று அப்படி சொல்லிட்டு இருந்தேன்ல. இவ பாரு, இங்கே பாரு, இங்கே ஸ்டார்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்குது. அதை அமுத்துனா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் வச்சுருக்க கேரக்டர் வேறு லெவல். இப்போனா இங்கே 1 2 3 4 5 இது ஸ்லாட்னா இப்போ என்ன இது 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 மாதிரி எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, இப்போ பட்னு ஒன்று அமுக்கிட்டு இந்த எல்லா கேரக்டர் எடுத்துகிட்டு நீ உள்ளே போயிடலாம் கேமுக்குள்ளே. ரெண்டாவது அமுக்கிட்டு நீ எப்படின்னா, நீ எப்படி கஸ்டமைஸ்னால் தெரியும்ல, எப்படி உனக்கு இஷ்டம் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். புரியுதா? 3வது 4வது 5வது அப்படி. இப்போ இங்கே பாரு, இப்போ நான் இதை அமுக்குறேன் பாரு, இங்கே ஒருத்தன் பாரு மியூசிக் ஆட்டம் இருக்குல்ல, அவனை அமுக்குனதுக்கப்புறம் இங்கே மேலே பாரு, 1ல் ஆக்டிவ் ஸ்கில், 2வதுல பேசிவ் ஸ்கில் அப்படின்னு எழுதியிருக்கு. இப்போ இங்கே நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ஆக்டிவில் நான் இருக்கிறேன். ஆக்டிவ் ஸ்கில்லில் எல்லா ஆக்டிவ் ஸ்கில்லும் ஆல் இருக்குது. டீம் ஒர்க் இருக்குது, சர்வைவல் இருக்குது, அட்டாக்ஸ் இருக்குது, இன்ஃபார்ம் இருக்குது. இது எல்லாமே இப்போ டீமுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. சர்வைவல்னால் பொழிக்கிறது மாதிரி, எப்படின்னா கேமில் எப்படி தப்பிச்சு ஓடணும் அந்த மாதிரி எல்லா கேரக்டர் இங்கே. அப்புறம் அட்டாக் வந்தால் அடிக்கிற மாதிரி கேரக்டர், மீன்ஸ் அட்டாக் பண்ணுற கேரக்டர் இல்லை. இன்ஃபோ கேரக்டர்னால் அவங்க மேலே லொக்கேஷன் வந்துடும். இல்லைனா அவங்க எங்கே இருக்கிறாங்க, நின்றுட்டுருக்காங்க, பக்கத்தில் யாரும் நின்றுட்டுருக்காங்கன்னா அது தெரிஞ்சு போயிடும் உனக்கு. அதுதான் இன்ஃபோ கேரக்டர். ஆல் அமுத்துனா எல்லா கேரக்டரும் இங்கே வந்துடும். அப்புறம் பேசிவ்லேயும் இந்த மாதிரி டீம் ஒர்க், சர்வைவல், அட்டாக், இன்ஃபோ அப்படி எல்லாமே இங்கேயும் இருக்குது. அப்புறம் இப்போ ஆல் அமுத்திட்டேன்னா இது பேசிவ். இது என்ன செய்யும்னா, இந்த கேரக்டர்ஸ்லாம் என்ன செய்யும்னா, நான் எல்லா கேரக்டரும் பை பண்ணிட்டேன். ஓகே, நீ பை பண்ணுறது இருக்கும் சரியா. ஒவ்வொரு கேரக்டர் தனித்தனி வேலை செய்யும், அது உனக்கு நல்லா தெரியும். அப்புறம் இங்கே இங்கே 4 இங்கே பாரு, இந்த சைடில் இருக்குது பாரு, இங்கே 4 பேர் தான் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். 4 கேரக்டர் தான் எடுத்துகிட்டு போக முடியும் டோட்டலாக கேமில். அப்புறம் ஒன்று பெட்டில் கூட அபிலிட்டி இருக்கும். இது இங்கே ஒரு பிங்க் கலரில் தெரியுதுல, பொறுங்கிங், அது போயிடுச்சு. அது முதல்ல பை பண்ணியிருந்தால் அது இருக்கும். இப்போ அது யாருக்கும் கிடைக்காது பொரிங். ஓகே, அப்புறம் இங்கே இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஹேமர் இருக்குல்ல, இது நீ எடுத்துகிட்டு போனீங்கன்னா, கிளாஷ் கவுட்டுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா, இப்போ நம்ம பெரிய மேட்ச் விளாடுறது பிஆருக்கும் பேட்டில் ராயல் கேமுக்கும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா, இது என்ன செய்யும்னா, உன் கன்று ரேட் ஆஃப் ஃபயர்னால் உன் கன்று இப்படி சுடுதா 1 அப்படி நின்றுட்டு 2 அப்படி சுடுதா, இப்படி ஒவ்வொரு புல்லட்டாக போகுது. இப்போ இதில் ஹேமர் அடித்தா அந்த கன்னோட ஃபாஸ்ட்டாக புல்லட் போகும். 1 2 3 5 6 6 7 அப்படி அந்த கன்று ஃபாஸ்ட்டாகிருமா, அப்புறம் நீ அடிக்கிற ஸ்பீடு ஃபாஸ்ட்டாகிரும். அதனால் அப்புறம் இதில் என்ன ஆகும், சைலன்சர் வந்துடும் கன்னில். நல்லா என்ன சொல்லுவாங்க, எக்யூப்மெண்ட்ஸு, நம்ம அப்படியே கன் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குமே கீழேருந்து நம்ம தூக்குமா, அந்த பெஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அதில் வந்துடும் ஹேமர் நம்ம யூஸ் பண்ணால். எப்பயும் நம்ம சிஎஸில் 2 கில் அடித்தா நம்மளுக்கு ஒரு ஹேமர் கிடைக்கும். அப்புறம் பிஆரில் நம்மளுக்கு 400 டோக்கன், அந்த காயின் 400 நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம இது என்ன செய்வோம், ஒரு கன்னுக்கு ஹேமர் அடிக்கலாம். அப்புறம் நம்ம டீம்மேட் கன்னுக்கும் அடிக்கலாம். ஓகேவா? இப்போ 2வது வாரம் பாரு, இது சிஎஸில் என்ன பண்ணுன்னா, இப்படி பொம்பரை மாட்டம் ஆக்கிரும். ஓகே, பிஆரில் என்ன செய்யும்னா, உங்ககிட்ட இது ஒரு டெக்டிக்கல்ஸ் மார்க்கெட். இது என்ன செய்யும்னா, நீ அங்கே போய் நின்றுட்டு மார்க்கெட்டில் போய் ஷாப்பிங் பண்ணுறீல, அது உங்கள் நின்ன இடத்துல உங்கள் கையிலே இருக்குது ஷாப்பிங் கார்டு. அது மாதிரி என்ன வேணால் நீ வாங்கிக்கலாம். அப்புறம் இதுவும் உனக்கு ரொம்ப, நீ சர்வைவல் பிளேயர், இப்போ ஸ்டார்டிங்லலாம் சர்வைவ் பண்ணுவாங்க அந்த டைமுக்கு இது என்ன டீம் லிஸ்ட். இல்லை என்ன பண்ணுவாங்க, ஹெச்பி அண்ட் இபி ரிகவர்ஸ், மூவ் ஸ்பீட் அப், எக்ஸ்ட்ரா ஹெல்த், அவுட் ஜோன் பஃப், க்ளூவெல் எக்ஸ்சேஞ்ச். இது என்னன்னா என்ஹான்ஸ். இது என்ன செய்யும்னா, உன்னோட என்ன பவர்லாம் இருக்குது, 3 பவர் நீ யூஸ் பண்ணலாம் இதுலேருந்து. ஆர்மர் ரிப்பேர், இது என்ன பண்ணுன்னா, இப்போ நீ உன்னை எதாவது அடிச்சுட்டான், அவன்கிட்ட வெஸ்க் இதெல்லாம் போட்டிருப்பேன், ஹெல்மெட்லாம் போட்டிருப்பேன், அது தன்னாலே ரிப்பேர் செய்யும். இந்த ஆர்மர் ரிப்பேர் போட்டிருந்தா. ஹெல்த் ரீகவர்னால் எவனா அடிக்கிறான்னா கொஞ்சம் நேரம் அப்புறம் உனக்கு ஹெல்த் கிடைக்கும். மூவிங் ஸ்பீட்னா பட்டுன்னு ஓடலாம். எக்ஸ்ட்ரா ஹெல்த்துனா கொஞ்சம் ஹெல்த் உனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்புறம் அவுட் ஆஃப் ஜோன்னா, நீ ஜோனுக்கு வெளியே இருந்தீங்கன்னா உன்னால், இப்போ எப்படின்னா ஜோனுக்குள்ளே மாட்டி எவனோ செத்துருவானா, இது வாங்கிட்டே இருந்துச்சுன்னா, பூஸ்டர் வாங்கிட்டே இருந்துச்சுன்னா, டீம் பூஸ்டர், நீ அந்த டைமில் அவுட் ஆஃப் ஜோன் பஃப்னு யூஸ் பண்ணிவிட்டு பட்டு ஓடிடலாம். ஓகே, புரிஞ்சா? இப்போ இதில் வரேன். இதில் என்ன கிடைக்கும்னா, உனக்கு ஒரு பான் ஃபயர் கிடைக்கும், அவ்வளோதான். இதில் ஒரு கட்டானா அதெல்லாம் எல்லாம் கிடைக்கும்ல, இது எடுத்துகிட்டு போனால் அதெல்லாம் கிடைக்கும். ஓகேவாண்ணா? இப்போ இதில் வச்சிடலாம். ஓகே, இந்த
இவ்வளோதான் அப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும்ல. இப்போ பாரு, இப்போ இவனை நான் கூப்பிட்ருக்கேன். இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, எனக்கு லீடர்ஷிப் தானா, எனக்கு லீடர்ஷிப் தானா, எனக்கு லீடர்ஷிப் தானா. இப்போ இவனை தான் கூட வராதுல்ல, நம்ம கூப்பிடணும். இல்லை ஒரு செகண்ட், நம்ம கூப்பிடணும்ல இவனை. ஆமாம், இப்போ பாரு, இப்போ இந்த மாதிரி இங்கே பாரு, இந்த ஹீரோய்க்குன்னு என்கிட்ட சின்னதாக இருக்குது பாரு, இது பக்கத்தில் ஒரு ஃப்ளாக் இருக்குது, அதை நீ அமுத்திட்டு இருந்தா தெரியல. இப்போ என்ன அமுத்துன்னு சொன்னால் என்ன அமுத்தி இங்கே பக்கத்தில் ஃப்ளாக் ஷிஃப்ட்னு எழுதி இங்கே ஃப்ளாக் ஷிஃப்ட் காட்டியிருக்கு பாரு, இதை அமுத்தினா என்கிட்ட லீடர்ஷிப் வரும். என்கிட்ட லீடர்ஷிப் போனதுக்கப்புறம் எனக்கு இங்கே நான் அமுக்கி இங்கே பிஆர் ரேங்க் எழுதியிருக்கேன், இங்கே அமுக்கி எனக்கு என்ன பிடிக்குதோ அது எல்லாமே நான் பண்ணலாம். இது கிராஃப்ட்லேண்ட்ஸ். நான் என்ன மோட் ஆன் பண்ணணுமோ அந்த மோட் ஆன் பண்ணியிருப்பேன். இப்போ நான் இவன்கிட்ட கொடுப்பேன் பாரு, இவன்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் நான் இங்கே அமுத்தினா கூட இதை என்னால் போக முடியாது இதுக்குள்ளே. இவன் தான் இந்த டீமுக்கு இப்போ லீடர், புரியுதா? அதான் அவன்கிட்ட கொடி. இப்போ இவன் நினைக்கிறான்னா அந்த மேட்ச் தான் ஆன் பண்ண முடியும். ஓகே, அதான் அவன்கிட்ட லீடர்ஷிப் இருக்குது.